ஆண்டவா பகவானே, ஆமா எனக்கு உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு ஒரு இது, ஒரே ஒரு ஆசை. என்ன பார்வதி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த சந்தேகத்தை இப்ப நீங்க தீர்த்து வைக்க முடியுமா முடியாதா? பகவானே, பகவானே, வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று சொல்கிறீர்களே, சொல்கிறீர்களே, அதாவது ஆமா, ஆனால் நீங்க கண் திறக்கலன்னா இந்த உலகத்துக்கு ஒளிவில்லையான்னு கேட்டான். ஒளிவு என்பது இல்லையா? பார்த்தார் பகவான். பகவான், பார்வதி, பார்வதி, நீயே இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கலாமா? நீயே என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? பார்வதி, அங்க பாரு, என்ன மாறி மாறி பழத்தை பரட்டி வைக்கிறத பாரு. ஆமா, ஒண்ணு இப்போதைக்கு, இன்னொன்னு நாளை காலையில பழுத்துரும். ஆமா, இது காலையில பழுக்கும், ஒண்ணு இப்போதைக்குல சுருங்கி போகும். ஆமா. ஏ பார்வதி, ஏ பார்வதி, என்ன திடீர்னு என்கிட்ட இந்த கேள்வியை கேட்க? என்ன ஒரு நாளும் கேட்க மாட்டியா, இன்னைக்கு என்ன இப்படி கேட்கின்றாய்? விளக்குமாற தேடிட்டு 1 மணி வரைக்கும் நில்லுங்க. ஆமா. ஏ பார்வதி, ஏ பார்வதி, ஏமா இப்படி கேட்க? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டா. இல்ல, என்ன உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுதான் மனசுல இருந்துச்சுன்னா வெளியே கேட்கணும் பார்வதி. உள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா அது வினையாய் முடிஞ்சிடும். கூடாது கூடாது, என்னைக்குமே எதையுமே மனசுக்குள்ள வைக்க கூடாது. பார்வதி, பார்வதி, எல்லாரும் சொல்வதை போல வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்பது உண்மைதான். உண்மைதான். இந்த ஆண்டவன் பகவான் பேசிக்கிட்டே இருக்காரு, இருக்கின்றார். இருக்கும்போது பார்வதிக்கு மனசு ஆற மாட்டேங்குது. அவளுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. பதக்கு 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 பதக்குங்க. இப்ப பாருங்களேன், என்னையா, நம்ம கிட்டயே ஒரு பொருளை கையில கொடுத்து, ஆமா, என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு மட்டும் பாத்துறாத, பத்திரமா வச்சிரு, நாளை காலையில வரைக்கும் பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொன்னா நம்ம மனசு என்ன சொல்லும்? நான்லாம் உடனே பாட்டா பிச்சு பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சும்மா கொடுத்தாலும் கூட வச்சிருப்போம். பிரிச்சு பாத்துறாதன்னு சொல்லி கொடுத்தா, ஆமா, எப்படா பிரிச்சு பாப்போம்னு தானே அத இருக்கும். பிரிச்சு பாப்போம்னு இருக்கும். அதே மாதிரி அதே போல இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆமா, வலதுகன் சூரியனா இடதுகன் சந்திரனா எப்படின்னு பாத்துருவோம் என்று ஈசன் தேவி பார்வதி